ஆஸ்திரேலியாவையே உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் பாண்டே கடற்கரையில் நடந்த அந்த கொடூரமான தாக்குதல். அந்த ஒரு நாள்ல அப்படி என்னதான் நடந்துச்சு? வாங்க அத பத்தி தான் நாம இன்னைக்கு விளக்கமா பார்க்க போறோம். முதல்ல இந்த எண்ணை பாருங்க, 15. இது வெறும் ஒரு நம்பர் இல்ல, குறைஞ்சது 15 உயிர்கள் அந்த தாக்குதல்ல பறி போயிருக்கு. நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? அந்த நாளோட கொடூரத்தை உணர்த்த இந்த ஒரு எண்ணே போதும். அது மட்டுமல்ல, இந்த தாக்குதல் ஆஸ்திரேலிய வரலாற்றிலேயே ஒரு கருப்பு பக்கமா மாறிடுச்சு. ஏன் தெரியுமா? ஏன்னா கடந்த 30 வருஷத்துல அங்க நடந்த மிக மோசமான துப்பாக்கிச் சூடு இதுதான். இதனால தான் ஒட்டுமொத்த தேசமே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்கு. சரி, முதல்ல அந்த கொடூரமான நாள்ல என்னதான் நடந்துச்சுன்னு வரிசையா பாப்போம். போலீஸ் இந்த தாக்குதல ஒரு குறிப்பிட்ட பேரால தான் சொல்றாங்க. யூதர்களுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல். அதாவது யூத மக்கள் மேலிருந்த வெறுப்பு தான் இந்த வன்முறைக்கு காரணம்னு ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்திட்டாங்க. அப்போ டிசம்பர் 14 அன்னிக்கு சாயங்காலம் கடற்கரையில் ஹனுக்கான்னு ஒரு யூத பண்டிகை கொண்டாட்டம் ரொம்ப அமைதியா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா அந்த அமைதி கொஞ்ச நேரம் தான் நீடிச்சது. திடீர்னு ஒரு அப்பாவும் மகனும் கூட்டத்துக்குள்ள புகுந்து கண்மூடித்தனமா சுட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த சில நிமிஷத்திலேயே போலீஸ் பாட்டுக்கு வந்துட்டாங்க. 2 தரப்புக்கும் நடந்த மோதல்ல அந்த அப்பா கொல்லப்பட்டார், மகன் மட்டும் காயங்களோட கைது செய்யப்பட்டான். ஆனா விஷயம் இதோட முடியல. ஆபத்து இன்னும் பெருசுன்னு அப்புறம்தான் தெரிஞ்சுது. அதிகாரிகள் அந்த சந்தேக நபர்களோட வண்டியை செக் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. உள்ள கையால செஞ்ச வெடிகுண்டுகளும் தீவிரவாத கருத்துக்கள் அடங்கிய சில பொருட்களும் இருந்துச்சு. அப்பதான் தெரிஞ்சுது அவங்க திட்டம் இன்னும் பெரிய அழிவை ஏற்படுத்துறதா இருந்திருக்கலான்னு. இப்படி ஒரு கொடூரமான சூழ்நிலைக்கு நடுவுலையும் ஒருத்தரோட அசாதாரணமான தைரியம் வெளிப்பட்டுச்சு. இப்போ நாம அந்த ஹீரோ பத்தியும் இந்த தாக்குதலுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். போலீஸ் அறிக்கையில சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருந்த ஒருத்தர் ரொம்ப தைரியமா துப்பாக்கி வச்சிருந்த ஒருத்தனை தாக்கி அவன் கையில இருந்த ஆயுதத்தை புடுங்கினார். அவரோட அந்த ஒரு செயலால பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு நிமிஷத்துல அவர் அந்த தைரியத்தை காட்டலைன்னா நிலைமை இன்னும் மோசமாயிருக்கும். ஆனாலும் ஏற்பட்ட இழப்பு ரொம்ப பெருசு. 15க்கும் மேற்பட்டோர் இறந்துட்டாங்க, பல டஜன் கணக்கான பேர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த வரைபடம் அந்த இழப்போட அளவை நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துது. சரி, இப்ப எல்லார் மனசுலயும் ஒரே கேள்விதான் இருக்கும். யார் இவங்க? எதுக்கு இப்படி ஒரு கொடூரத்தை செஞ்சாங்க? வாங்க அந்த தாக்குதல்தாரிகளை பத்தி பார்க்கலாம். இந்த தாக்குதலை நடத்தினது ஒரு அப்பாவும் மகனும். இதுல தந்தை போலீஸ் துப்பாக்கிச் சூட்டுல சம்பவ இடத்திலே கொல்லப்பட்டார். அவரோட மகன் காயங்களோட பிடிபட்டு இப்போ காவல்ல இருக்கான். இதுதான் நம்ம எல்லார் மனசுலயும் ஓடுற கேள்வி இல்லையா? யார் இந்த மனுஷங்க? ஒரு அப்பாவும் மகனும் சேர்ந்து இப்படி ஒரு கொடூரமான படுகொலையை செய்யற அளவுக்கு அவங்க மூளையில என்ன விஷம் ஏத்தப்பட்டுச்சு? இந்த கேள்விக்கு பதில் தேடுறது தான் இப்போ விசாரணையோட முக்கிய நோக்கமா இருக்கு. இப்போதான் இந்த விசாரணையில கிடைச்ச ஒரு முக்கியமான துப்புக்கு வரோம். இந்த துப்பு இந்த வழக்கையே ஒரு சர்வதேச கோணத்துக்கு எடுத்துட்டு போகுது. என்ன நடந்ததுன்னா, தாக்குதல் நடக்கிறதுக்கு சரியா ஒரு மாசத்துக்கு முன்னாடி நவம்பர் 2025ல இந்த அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு பயணம் செஞ்சிருக்காங்க. அது எங்க தெரியுமா? பிலிப்பீன்ஸ். இந்த ஒரு பயணம் தான் இப்போ போலீஸோட மொத்த கவனத்தையும் ஈர்த்திருக்கு. பிலிப்பைன்ஸ்ல கூட அவங்க போன இடம் சாதாரணமான இடம் இல்ல. அது மிண்டனாவோ. இது பிலிப்பீன்ஸோட தெற்கு பகுதியில இருக்கு. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இங்க பல தீவிரவாத பிரிவினைவாத குழுக்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. அதனால இவங்க எதுக்கு அந்த இடத்துக்கு போனாங்கன்றது புலனாய்வாளர்களுக்கு ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. இப்போ போலீஸ் மனசுல பல கேள்விகள். ஒருவேளை அந்த பயணம் ராணுவ பயிற்சி எடுக்கிறதுக்காக இருந்திருக்குமோ? இல்ல அங்க இருக்கிற தீவிரவாத குழுக்களோட தொடர்பு ஏற்படுத்திக்க போனாங்களா? பாண்டி கடற்கரை தாக்குதலுக்கும் அந்த பயணத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா? ஒருவேளை தாக்குதலுக்கு தேவையான திறமையையோ பொருட்களையோ அங்கிருந்து கத்துக்கிட்டாங்களா? இப்படி பல கோணங்கள்ல விசாரணை போயிட்டு இருக்கு. இந்த துயரச் சம்பவம் நடந்தாலும் இன்னும் பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்காம இருக்கு. ஆஸ்திரேலியா இப்போ அந்த பதில்களுக்காக தான் காத்துட்டு இருக்கு. நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்னு பார்த்தா, பாண்டி கடற்கரையில என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். தாக்குதல் நடத்தினது யாருன்னு தெரியும். ஆனா இந்த சதி திட்டத்தோட முழு நோக்கம் என்ன, இது எவ்வளோ பெருசுன்னு நமக்கு இன்னும் தெரியாது. முக்கியமா அவங்க பிலிப்பைன்ஸ்ல என்ன செஞ்சாங்கன்றது ஒரு பெரிய மர்மமா இருக்கு. அவங்களுக்கு பின்னால இன்னும் பெரிய நெட்வொர்க் ஏதாவது உதவி செஞ்சதான்றதும் தெரியல. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். ஒரு அப்பாவும் மகனும் எப்படி சேர்ந்து ஒரு பெரும் படுகொலையை செய்யற அளவுக்கு தீவிரவாதிகளா மாறுறாங்க? ஒருவேளை அவங்களோட அந்த வெளிநாட்டு பயணம் அடுத்ததா நடக்க போற ஒரு தாக்குதலை தடுக்கிறதுக்கான ஒரு திறவுகோடா அமையுமா? இதுதான் இந்த வழக்கின் மையத்துல இருக்கிற ஒரு பெரிய மனிதாபிமான மற்றும் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட சவால்.